அதிமுக, பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானோ, கூட்டணி ஆட்சி குறித்தும் அவர்தான் முடிவெடுப்பார்னோ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த ஏப்ரலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில மீண்டும் அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்தது. அது மட்டுமின்றி தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா தொடர்ந்து கூறி வராரு. ஆனா பாஜகவுடன் கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துல கூறி வராரு. இதனால இந்த இரு கட்சிகளுமே இவ்விஷயத்துல தொடர்ந்து முரண்பாடாகவே இருந்து வருது. இந்த நிலையில தான் கடந்த 22ஆம் தேதி நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துல அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் என கூறியிருக்காரு. இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் உள்ளிட்ட தமிழக பாஜகவினரும் அமித்ஷாவின் பேச்சை வழிமொழியும் வகையில தற்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என கூறி வராரு. திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தான் பெரிய கட்சினோ, அதனால அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தான் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர்னு கூறியிருந்தாரு. இதில் யாருக்கும் மன வருத்தமோ மாற்று கருத்தோ இல்லைனோ, யாரும் இதில் குழப்பம் விளைவிக்க முடியாதுன்னோ அவர் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு.